அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஹாலிவுட் கதாநாயகர்கள்ல சில்வெஸ்டர் ஸ்டாலோன் என்பவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஆஸ்கர் அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவர் நடிச்ச படம் ராக்கி அப்படின்றது உலக பிரசித்தி பெற்ற ஒரு படம். ஏன் இவரை பத்தி திடீர்னு பேசுறீங்க ஃபாதர் அப்படின்னு கேட்கலாம். சின்ன வயசா இருக்கும்போதே அவர் முகத்துல ஒரு விதமான பக்கவாதம் இருந்ததால அவருடைய முகமே ஒரு மாதிரி விகாரமா தான் இருக்கும். இந்த ஸ்கூல்ல பசங்க கிண்டல் பண்றதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஓடி ஒளிஞ்சு போய் இந்த பாடி பில்டிங் என்று சொல்லப்படுகிற உடலை மெருகேற்றுகிற அல்லது உடலை திறனேற்றுகிற ஒரு பயிற்சிகளில் ஈடுபடுகிறார். மறைஞ்சு வாழ்றாரு. பொது இடங்களில் தோன்றுவதற்கு ரொம்ப வெட்கப்படுகிறார். இருந்தாலும் அவருடைய காலத்தில் நடந்த உலக புகழ்பெற்ற ஒரு குத்துச்சண்டையை பார்த்து அந்த குத்துச்சண்டையே ஒரு கதையாக எழுதி பல பட நிறுவனங்களுக்கு கொண்டு செல்கிறார். எந்த பட நிறுவனத்திலும் இவருடைய கதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கடைசியில ஒரு நிறுவனம் அந்த கதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிப்பேன் என்று. அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். கடைசியில இவர் தான் நடித்தால் மட்டுமே தன்னுடைய கதையை கொடுப்பேன் என்ற நிபந்தனையை விதித்த ஒரு காரணத்தினால பட்ஜெட்டான ஒரு படத்தை இவரையே கதாநாயகனாக போட்டு அந்த படத்தை எடுக்கிறார்கள். அந்த படத்தினுடைய பேர் தான் ராக்கி. அந்த படம் $1 மில்லியன் செலவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட படம். ஆனால் பல மில்லியன்களை அதை லாபமாக பெற்று தந்தது என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, நம்மிடம் குறை இருக்கிறது என்று அதை நினைத்து மனம் கலங்கி போய்விடாமல், மனம் தளர்ச்சி அடையாமல் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது எப்படி என்று கடின உழைப்போடு இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.